இப்போ நான் பேச வந்திருக்கிறது, எப்போ ஒரு குழந்தைக்கு ஐசியூ கேர் தேவைப்படுதுன்றது. ஒரு குழந்தைக்கு ஒரு வியாதி வருது, ஜுரம் வருது, சளி, இருமல் வருது, இல்ல வாந்தி, பேதி வருது. இந்த மாரி இருந்ததுன்னா, உங்க குழந்தைகள் நல மருத்துவர்கிட்ட காமிச்சுட்டு, அதுக்கான வைத்தியத்த கரெக்ட்டா எடுத்துக்கோங்க. முதல் நாளோ, 2வது நாளோ. அதே சமயம் நம்ம அது வைத்தியம் எடுக்காம இருந்து, பாப்பா ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிட்டா, மூச்சு திணறல் ரொம்ப ஜாஸ்தியாகுது, பாப்பாக்கு பேதி கன்டினியூஸா ஆயிட்டே இருக்கு. ஸோ அதனால மூச்சோட கஷ்டப்படுது. பாப்பா ஆக்டிவா இல்ல. பாப்பா சுயநினைவோட இல்ல. இல்ல பாப்பாக்கு ஃபிட்ஸ் மாரி வருது. பாப்பாவோட யூரின் அவுட்புட்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு டீஹைட்ரேஷன்னால. இல்ல பாப்பாக்கு ஜுரத்தினால காய்ச்சல் ஏதாவது இருந்ததுன்னா, அதனால ஒரு ஆல்டர்ட் பிஹேவியர். சுயநினைவு இல்லாம ரொம்ப ஒரு மாரி நம்ம கூப்பிடுற பேருக்குலாம் ரெஸ்பாண்ட் பண்ணாம இருக்கு. தூங்கிட்டே இருக்கு. எஸ்பெஷலி இந்த சீசன்ல டெங்கு ஃபீவர்னால கன்டினியூஸ் வாந்தி எடுத்துட்டே இருக்கு. சிவியர் வயித்து வலி இருக்கு. இதெல்லாம் ஏர்லி சைன்ஸ் ஃபார் ஐசியூ அட்மிஷன். அதாவது இந்த மாரி இருந்ததுன்னா, உடனே டாக்டர்ட்ட காமிச்சு நம்ம ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி பார்க்கணும். அந்த மாரி இருக்கும்போது டாக்டர்ஸ் பார்த்துட்டு, நம்மளோட பிபி எப்படி இருக்கு, பல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு, நம்மளோட சர்க்குலேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்து, தேவைப்பட்டா ஐசியூல வச்சு பார்க்க வேண்டியதுன்னு கட்டாயம்.